எண் 15 ஹரிணி ஆர் 5ஆம் வகுப்பு A3 பிரிவு. அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ஆர் ஹரிணி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். தாய் நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தாகி தீபம் காமராஜர். மக்கள் தொண்டே அவரது மூச்சு, காந்தியடிகள் பாதையே அவரது வாழ்க்கை. காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை இல்லை, ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த மேதை. நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அரசியல் தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தவர். அவர் தந்தையர் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். அவர் இயற்பெயர் காமாட்சி. ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி எரிப்பு, சட்ட மறுப்பு இயக்கம் என போராட்டங்களில் ஈடுபட்டார். காந்திய வழியில் கடமையாற்றிய காமராஜரை 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தவர். அவர் தந்தையர் தாயார் சிவகாமி அம்மையார். அவர் இயற்பெயர் காமாட்சி. ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணியரிப்பு, சட்டம் மறுப்பு இயக்கம் என போராட்டங்களில் ஈடுபட்டார். காந்திய வழியில் கடமையாற்றிய காமராஜரை 1954இல் முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை போயினும் கற்கை நன்று என்று கூற்றி கிளங்க காமராஜர் அவர்கள் கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கினார். அதனாலேயே கல்விக்கண் திறந்த காமராஜர் என்றும் அழைப்பார்கள். நீர்ப்பாச திட்டங்கள், அணைக்கட்டுகள், மின்துறை சாதனைகள், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, சுரங்க நிலவரம், தொழில் வளர்ச்சி என காமராஜர் அசத்த திட்டங்களால் வளமானது நாடு. 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோர்களை பிரதமராய் அரியணை ஏற்றி தான் ஒரு கிங் மேக்கர் என்று நிரூபித்தார். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அவருடைய 72 வயதில் காலமானார். அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் மறையாது. மாணவராகிய நாமும் அவரே போன்ற எளிமையான வாழ்வு வாழும். இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இந்த உரையத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.